அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் நாம் இப்போ பார்த்துட்ருக்க கீரை அரைக்கீரை. ஏற்கனவே சிறுக்கீரை பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் சிறுக்கீரை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ, சிறுக்கீரையினால வியாபாரம் பண்ணுறவங்க முழுசாக பிடுங்கிடுவாங்க. ஆனால் அரைக்கீரையை எல்லாருமே கட் பண்ணி தான் கொண்டு வந்து கத்தை கட்டி சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம தேவையான அளவு பறித்து எடுத்துக்கலாம். நான் கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து பருப்பு போட்டு கூட்டு தான் வச்சுருக்கேன். அதோட அந்த தண்டு இருக்குது இல்லையா, அந்த தண்டு பகுதியுமே நம்ம சமைக்கலாம். அது வந்து தண்டு கீரை தண்டு அப்படின்றது வேறு. இது அரைக்கீரையோட தண்டு. இந்த தண்டை வெறுமனையே அரிஞ்சு போட்டு பொரியல் பண்ணலாம், இந்த தண்டு மட்டுமே. இல்லாட்டி இந்த தண்டு கூட பொடியாக அரைஞ்சிட்டு கத்திரிக்காய் சேர்த்து பொரியல் பண்ணலாம். இல்லைன்னா கூட்டு வைக்கலாம். நான் கூட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் கீரையை பறித்து கீரை கூட்டம் ஆச்சு, தண்டு வச்சு இன்னொரு கூட்டம் பண்ணிக்கலாம். இது ஒரு நாள், அது ஒரு நாள், 2 நாள் 2 டிஷ் பண்ணிக்கலாம். நன்றி. வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.